செட்டிநாடு காளான். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். மஷ்ரூம் செட்டிநாடு என்பது தமிழ்நாட்டின் செட்டிநாடு பகுதியைச் சேர்ந்த சுவையான தென்னிந்திய கறி ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதைகள், சீரகம், சோம்பு விதைகள், கரு மிளகு மணிகள், வெந்தயம், ஏலக்காய் காய்கள், கிராம்பு, இலவங்கப்பட்டை குச்சி, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை. படி 1. மசாலா விழுது தயாரிக்க ஒரு வாணலியை சூடாக்கி தனியா விதைகள், சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, வெந்தயம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் வாசனை வரும் வரை லேசாக வறுக்கவும். இது மிதமான தீயில் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் எடுக்கும். படி 2. அதே வாணலியில் கறிவேப்பிலை மற்றும் துருவிய தேங்காயை சேர்த்து தேங்காய் சற்று பொன்னிறமாகும் வரை மேலும் 1 நிமிடம் வறுக்கவும். படி 3. வாட்டப்பட்ட மசாலா பொருட்களையும் தேங்காயையும் சட்டியில் இருந்து எடுத்து லேசாக ஆறவிடவும். அவற்றை ஒரு பிளண்டர் அல்லது மசாலா அரைக்கும் கலத்தில் மாற்றவும். தோராயமாக நறுக்கிய இஞ்சி மற்றும் பூண்டு சேர்க்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கவும். தனியே வைக்கவும். படி 4. அகன்ற அடி கனமான பாத்திரம் அல்லது கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். கறிவேப்பிலை சேர்த்து சில நொடிகள் வதக்கவும். படி 5. நன்றாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 6. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 1 முதல் 2 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 7. Finely chopped tomato மற்றும் cook until it softens and the oil separates from the mixture ஐ சேர்க்கவும். படி 8. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் பயன்படுத்தினால் மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்கு கலக்கவும். படி 9. அரைத்த மசாலா விழுதைச் சேர்த்து அடிக்கடி கிளறி மசாலாவின் பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் பிரியத் தொடங்கும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் சமைக்கவும். படி 10. கால்களாக நறுக்கிய காளான்களை சேர்த்து மசாலா முழுவதும் படும்படி நன்றாக கிளறவும். படி 11. அரை கப் தண்ணீர் சேர்த்து கலவையை குறைந்த தீயில் கொதிக்க விடவும். மூடி 10 முதல் 15 வரை நிமிடங்கள் சமைக்கவும். காளான்கள் வெந்து குழம்பு உங்களுக்கு வேண்டிய கெட்டியான பதத்திற்கு வந்ததும் அடுப்பை அணைக்கவும். சமைக்கும் போது தேவைப்பட்டால் மேலும் தண்ணீர் சேர்க்கவும். படி 12. உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டால் சரி செய்யவும். படி 13. பரிமாறுவதற்கு முன் புதிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளைக் கொண்டு அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.